ஆக்சுவலா எனக்கு இந்த விஷயத்த இப்போ உடனே ஷேர் பண்ணிக்கணும் போல தோணுச்சு. அதனால நானு இப்போ வீடியோ எடுத்து போடுறேன். எனக்கு ஆக்சுவலா சிரிப்பா வந்துட்டுருக்கு. ஏன்னு தெரியல. எனக்கு கூகுள் பேஜ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா 1 ஸ்டார் ரிவ்யூ கிடைச்சிருக்கு. ஒரு வொர்ஸ்ட் கஸ்டமரா ரிவ்யூ போட்டிருக்காங்க. அந்த கஸ்டமர் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்துட்டு போனாங்க. வந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க. ஃபேஷியல் த்ரெட்டிங் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. பண்ணுவேங்க. ஐப்ரோஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க தமிழ் தெரியாத மாதிரி தமிழ் தெரியும் ஆனா, தமிழ் தெரியாத மாதிரி பேசுனாங்க. ஐப்ரோ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஐப்ரோஸ் த்ரெட்டிங் தானேங்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். வெயிட் பண்ணுங்க. நான் இன்னொரு கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆம், பண்ணுவேன் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். ஃபேஷியலுக்கு பண்ணுவீங்களா? ஃபேஸ்க்கு எல்லாம் பண்ணுவீங்களா? ஃபேஸ்க்கு எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னங்க ஃபேஷியலா இல்லை மேக்கப் ஃபேஷியல் மாதிரி பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. ஃபேஷியல்லாம் பண்ணுவேங்க, நீங்கள் உட்காருங்க. என்ன ரேட் ஆகும்? கார்டு இருக்கான்னு கேட்டாங்க. மெனு கார்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மெனு கார்டை பார்த்தாங்க. பார்த்த அடுத்த செகண்டே எடுத்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. இல்லைங்க ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஃபோட்டோ அலௌட் இல்ல. நீங்க வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் என்னென்ன சர்வீஸ் வேணாலும் நான் இதுக்கு சொல்றேன். இல்ல நான் வெளியில போயிட்டு அப்புறமா வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க அவங்க பையன் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஜென்ட்ஸ் அலௌடு இல்லன்னு சொல்லியும் அவங்க எதுவும் தடுக்கல. நானும் ஒரு சரி 12th படிக்கிற பையன் மாரி தான் இருந்தான். அதனால சரி நானும் ரொம்ப அடுத்து அவாய்ட் பண்ற மாதிரியும் சொல்லல. ரொம்ப ஹம்பிளா தான் பேசிட்டு இருந்தேன். ஆ, அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டாங்க. இல்லைங்க ஃபோட்டோஸ் எடுக்க வேணாம். நீங்கள் என்ன டீட்டெயில் வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வெளியில் போயிட்டாங்க. அப்புறம் அவங்க பையன் வேறு வந்து நான் கார்டை வெளியில் எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டான். இல்லைப்பா ஃபோட்டோஸ் அலௌட் இல்லைப்பா அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆல்ரெடி இன்னொரு கஸ்டமர் இருந்தாங்க. அவங்களும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நான் எப்படி பேசினேன்றத. இருந்தாலும் அவங்க வந்து சரி நான் பையனை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. விட்டுட்டு நான் வந்து ஃபேஷியல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. போயிட்டு ஒரு 5 மினிட்ஸில் என் சர்வீஸ் முடிச்சுட்டு நான் ஃபோன் எடுத்து பார்க்குறப்ப எனக்கு கூகுள் பேஜில் ஒரு ரிவ்யூ வந்திருந்தது. என்னென்னு எடுத்து பார்த்தா வொர்ஸ்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்க விட மாட்டாங்க. ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹை ரேஞ்சஸாக இருக்குது. இந்த சர்வீஸே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சர்வீஸ் எடுத்துக்காமலே என் சர்வீஸ் எதுவுமே நல்லா இல்லை இவ்வளோ ஹம்பிளாக சொல்லியும் அவங்க நான் ஹம்பிளாக பேசலை ஏதோ சொல்லிட்டு சம்திங் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. நான் அந்த ரிவ்யூவும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் போடுறேன். எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்தது. எனக்கு என்னோடய பேஜில் ஃபஸ்ட் டைம் ஒரு 1 ஸ்டார் ரிவ்யூ வந்ததால் எனக்கு சிரிப்பாக வந்தது. அது எப்படி ஒரு சர்வீஸ் எடுத்துக்காமலே ஒரு பேரை கெடுக்கிறதுக்காகவே ஒரு சிலவங்களாம் இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது. பரவாயில்ல. ஆனாலும் ஒரு ஹேட்டர்ஸ் வரும்போது தான் ஒரு வேளை நம்ம க்ரோத் ஆகுறோமோ நம்மளோட ஃபீல் இல்லை அப்படின்னு ஒரு ஜாலியாகவும் இருக்குது. ஓகே பாய். இதை நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஓகே தேங்க்யூ பாய்.